அதிமுக தேர்தல் அறிக்கை தற்போது வெளியாக இருக்கிறது. அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர் இன்பதுரை நம்மிடம் இருக்கார். சார், இப்ப முன்கூட்டியே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும்? தேர்தல் அறிக்கை தான் ஒரு தேர்தலுடைய ஹீரோ. அந்த தேர்தல் அறிக்கை மூலமா தான் என்ன செய்ய போறோம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வர முடியும். ஏன்னா நிறைய சொல்லி எதையும் செய்யாத அரசை அகற்ற போறோம். அகற்றுவதற்கு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு இந்த திட்டங்கள் இதெல்லாம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான திட்டம். இப்ப தமிழ்நாட்டில் வருகிற வருவாய் மறைமாவட்டம் செய்யப்பட்டு அரசு கஜானாவுக்கு வராம வெளியே போகுது. அதை முறையா திருப்பி அரசு கஜானாவுக்கு வர செய்து விட்டாலே மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை செய்ய முடியும். கூட கேள்வி கேட்டாங்க, ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது எப்படி செய்ய முடியும்னா செய்ய முடியும். அதுதான் எடப்பாடியார் கொரோனா நேரத்திலேயே வருவாயே வராத நேரத்தில் அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுத்தாரு இல்லையா, அந்த மேஜிக் எடப்பாடியாருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நல்ல நிர்வாகம் தர்றவரால இந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியுங்கிறத மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். 1000 ரூபாய் திட்டம், இந்த மகளிர் பேருந்தெல்லாம் அவர்கள் அறிவித்த திட்டம் நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம். அதாவது மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதுவா இருந்தாலும் நாங்க எந்த திட்டத்தையும் நிறுத்த மாட்டோம். இப்போ நீங்க ஏற்கனவே அம்மா கொண்டு வந்த திட்டங்கிறதுனால அம்மா உணவகம் திட்டத்தை நிறுத்துற காழ்ப்புணர்ச்சி அதிமுக கிடையாது. மக்களிடம் வரவேற்பு பெற்றிருக்கிற திட்டத்தை அதை மேலும் மெருகேற்றி கொடுக்கிறது அதிமுக. எனவே இந்த திட்டத்தை நான் கொடுக்கிறோம்.